நான் ஒரு ரோம பிரஜை, ரோமனுடைய குடியுரிமையை என் பிறப்பின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டவன். என்னுடைய பட்டணம் கீர்த்தி பெற்றது, பெருமையானது, ரொம்ப கிராண்டானது, ரொம்ப கிராண்ட், ராயல் ஃபேமிலி, மதிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்த பவுல் சொல்றாரு, எனக்கு எவ்வளவு மதிப்பு இருந்து என்னங்க, அன்பு என்கிட்ட இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை, நோ யூஸ், புரோஜனம் ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் சத்தியம் அதுதான். பவுலை போல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? பவுலை போல உங்களுக்கு பவர்ஃபுல் பலன் ஒன்று இருக்கா? உங்களை யாரும் கை நீட்டி ஒரு சுடுசொல் சொல்ல முடியாது, யாரும் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுவிட முடியாது. அந்த அளவு உங்களுடைய மேன்மை இருக்கிறதா? அப்படி இருந்தாலும் உங்களுக்குள் அன்பு என்ற வார்த்தை இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் பிரயோஜனமான பாத்திரம். அன்பு இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இந்த பவுல் சொல்றார், என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும், ஈகை பண்பு, நான் ஒருத்தருக்கு உதவி பண்றேன், என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கிறேன். அது அவர் எப்படி சொல்றாரு, என் சரீரத்தையே சுட்டெரிக்கப்படுவதற்கு நான் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வாழ்ந்த ஒரு பவுலைத்தான், அதிகார வர்க்கத்தோடு இருந்த பவுலைத்தான் கர்த்தர் குணமாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய மேன்மையான பதவியில் இருக்கலாம், உயர்ந்த ரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய குடியுரிமை, உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பிறர் மெச்சத்தக்கவைகள் இருக்கலாம். உங்களுக்குள் அன்பு இருந்தால் மாத்திரம்தான் பரலோக வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. பரலோகம் கதவு திறக்கும். இல்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை.